ஹோமஸ் நீரிணையில அமெரிக்கா எந்த விதமான அழுத்தங்களை பிரயோகித்தாலும் அது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீற செயற்பாடாகத்தான் அமையும். அப்படித்தான் நாங்க கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் ஆசிஸ் சொல்லியிருக்கிறார். ஹோமஸ் நீரிணைய அல்லது பாரசீக கடல் பரப்புகளை இது சம்பந்தமா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மாயை போன்ற கருத்துக்களால் அல்லது அச்சுறுத்தி கருத்துக்களை சொல்லுவதை அவர் தவிர்த்து கொள்ளணும். இவ்வாறான அவரது மாயை கருத்துக்கள் அல்லது பயமுறுத்துகின்ற கருத்துக்களால இந்த ஹோமுஸ் நீரின பாரசீக கடல் பரப்புகளை நிர்வகிக்க முடியாது. இது ஒரு அரசியல் நாடகம். இந்த அரசியல் நாடகத்தை நாங்க நிராகரிக்கிறோம். இதற்கான பதிலையும் நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அசீஸ் தனது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பதிலாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதிவிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஹோமஸ் நீரிணை பாரசீக கடற்பரப்பு இதுல சிக்கி இருக்கின்ற கப்பல்களை மீட்பதற்கான எங்களது கடற்படைகளுடைய நடவடிக்கை தொடரும். நீங்க எப்படியான கருத்துக்களை சொன்னாலும், நீங்க எப்படியான பதில் தாக்குதல்களை நடத்தினாலும் எங்களுடைய கடற்படையினுடைய தாக்குதலை நாங்க நடத்துவோம் அந்த கப்பல்களை மீட்பதற்காக அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்த காலப்பகுதியில மாறி மாறி கருத்துக்களால தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கருத்து மோதல்கள் கௌரவ சிக்கலாக மாறி தாக்குதல் ஒன்றுக்கு போகலாம். எப்படியோ இந்த ஹோமுஸ் நீரிணையில அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத ஒருபோதும் ஈரான் விரும்ப போறல்ல. அமெரிக்கா எப்படியாவது இந்த ஹோமுஸ் நீரிணைய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல என்ன விதமான சூட்சுமமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் மேற்கொள்ளும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகத்தான் போக போகிறது.